வருஷத்துல ஒரே நாள் திருக்கல்யாணம் அன்னைக்கு மட்டும் சோமசுந்தர பெருமானுக்கு கன்னத்துல திருஷ்டி போட்டு சாத்துவா. மீனாட்சனையும் சோமசுந்தரேஸ்வர பெருமானும் இந்த லோகத்தையே ஆட்சி பண்றா. மதுராபுரிய பிரத்யக்ஷமா அரசாள்றா. மகாராஜா மகாராக்னி. மற்ற நாள்ல சொக்கநாதருக்கு திருஷ்டி பொட்டு கிடையாது, திருஷ்டி பொட்டு சாத்திக்க மாட்டான். ஆனா திருக்கல்யாணத்துக்கு மட்டும் சோமசுந்தரேஸ்வர பெருமான் ஜடாமுடிக்கு பதில் நவரத்னம் பதித்த மணிமகுடமும், நாகாபரணத்துக்கு பதில் ரத்னாபரணமும், கழுத்துக்கு கீழே வைர அட்டிகையை சாத்திண்டு, திருமார்புல சித்தர் பதக்கம், அதுக்கு கீழே நீலநாயக பதக்கம், சுவாமி பாதத்துக்கு பக்கத்தில் நலப்பதக்கத்தை சாத்திண்டு, சோமசுந்தர பெருமான் திருமேனில ஸ்வர்ண கவச்சமும் வைரப்பதக்க யக்னோபவேதத்தை சாத்தின்னு இருப்பார். சுவாமியோட சதுர் புஜத்தை பார்த்தேன்னா மான், மழு, அபேஹஸ்தம், கடகஹஸ்தம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தேன்னா, சோமசுந்தர பெருமான் திருக்கல்யாணத்துக்கு எழுறப்போ அவ கடகஹஸ்தத்துல ஒரு பஞ்சபுஷ்ப செண்டு இருக்கும், அதாவது பூச்செண்டு இல்ல புஷ்பச்செண்டுன்னு சொல்லுவா. அத்தனையும் சுவாமி நமக்காக சாத்திண்டு கைலாயத்திலிருந்து மதுராபுரிக்கு வரார். 33 கோடி தேவர்கள், ரிஷிகள், ஞானிகள், வேதங்கள், உபனிஷதங்கள் எல்லாம் பார்க்கிறான். அவ்வளோ அழகா பரம சௌந்தரியமா காமகலா ஸ்வரூபமா இருக்கார் சுவாமி. கண்பட்டுட கூடாதுன்ட்டு திருஷ்டி போட்டு வச்சாலாம். காஞ்சன மாலை திருக்கல்யாணம் அன்னைக்கு மட்டும் திருஷ்டி போட்ட வச்சு இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா.